2021 இருந்து 2026 வரைக்கும் மு.க.ஸ்டாலின் ஆட்சி. அதாவது 5 வருஷம் தமிழகத்துல முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல ஆட்சி பண்ணியிருக்காரு. சோ அவருடைய ஆட்சியில மக்களுக்கு பண்ண நல்ல விஷயங்கள் என்னது, மு.க.ஸ்டாலினுடைய 5 ஆண்டு சாதனைகள் என்னது, அதுல முக்கியமா அவரு மக்களுக்கு பண்ண நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நான் பேச போறேன். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. மு.க.ஸ்டாலினோட இந்த 5 ஆண்டு ஆட்சியில நீங்க எந்த நல்ல விஷயத்துல பயனடைஞ்சீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மு.க.ஸ்டாலினுடைய இந்த 5 ஆண்டு ஆட்சி வச்சு பார்க்கும்போது அவருடைய இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா மகளிருக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. பொதுவா நிறைய பேர் ஓட்ட பிடிக்கிறதுக்காக என்ன பேசுவாங்க, இலவசம் இலவசம், மகளிருக்கு இலவசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மக்களும் என்ன பண்ணுவாங்க, இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சை கேட்டுட்டு மக்கள் எல்லாருமே ஓட்ட போடுவாங்க. நாளைக்கே ஒரு கட்சிக்காரர் நான் மக்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் இலவசமா தாரேன் அப்படின்னு சொன்ன மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்ல ஒருத்தர் நான் உங்களுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொன்னா மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது மக்களுடைய வாழ்க்கை முன்னேறணும், மக்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேறணும். அப்படி பார்த்தா மு.க.ஸ்டாலினுடைய ஆட்சியில இலவசமும் இருந்திருக்கு, மக்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு முன்னேறி இருக்கு. மு.க.ஸ்டாலின் பண்ண முக்கியமான சில நல்ல விஷயங்கள், இதனால மக்கள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க சோ அப்படிங்கறத பத்தி தான் நான் பேச போறேன். 2021 மே மாசம் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவைப்படுது. முக்கியமா பாத்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின் போக்கஸ் பண்ணது யாருன்னா மகளிர். ஏன்னா நம்ம நாட்டுல மகளிர் அதிகம். பெண்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய உதவிகள் தேவைப்படுது. இப்ப கணவனை இழந்த பெண்கள் இருப்பாங்க, கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க, பிள்ளைங்க பார்க்காம பிள்ளைங்களால கைவிடப்பட்ட பெற்றோர் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாருக்குமே நலத்திட்ட உதவிகள் தேவைப்படுது. சோ அதனால மு.க.ஸ்டாலினுடைய ஒரு மெயின் போக்கஸ் யாரா இருக்காங்கன்னா பெண்களா இருக்காங்க. சோ அதனால அவர் பெண்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாரு இந்த 5 ஆண்டு ஆட்சியில. முதல்ல பெண்களுக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. சோ இந்த திட்டம் மூலமா 1,31,000 பெண்கள் பயனடைறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒருவேளை முதலமைச்சரா வந்தேன்னா இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பா உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அறிக்கையில வெளியிடுறாரு. அடுத்து மு.க.ஸ்டாலினோட இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் ரொம்பவே முக்கியமான திட்டமா பேசப்படுது. இந்த திட்டம் மூலமா வீட்டை விட்டு வெளியில போக முடியாத பெண்கள், வயதானவர்கள், முதியவர்கள், சோ இவங்க எல்லாருக்கும் வீடு தேடியே மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை கொண்டு வராரு. சோ இந்த திட்டம் மூலமா நிறைய பேருக்கு பயன் கிடைச்சிருக்கு. இந்த திட்டம் 1 கோடி மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானை கொண்டு நிறைய மக்களை பயனடைய வச்சிருக்காரு. 237 கோடி ரூபாய் மதிப்பில தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. அடுத்து இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஒருத்தங்க சாலை விபத்துல அடிபடுறாங்க, அவங்கள 48 மணி நேரத்துல ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவை அரசே ஏற்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ரொம்பவே ஃபேமஸான திட்டமா இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் திட்டம். சோ இந்த திட்டம் மூலமா அரசு மற்றும் அரசு பயன்பெறக்கூடிய பள்ளிகள்ல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை கொண்டு வராரு. சோ நிறைய வீடுகள்ல ஆண் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க, பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க. அதனால முக்கியமா பெண்களுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராரு. இந்த திட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் பாதியில கல்வியை விடக்கூடாது, பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ்ல இந்த பிளானை கொண்டு வந்திருக்காரு. இந்த பிளான் மூலமா மாதந்தோறும் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் ஏறுது. இந்த பிளான் மூலமா மொத்தம் 6 லட்சம் மாணவிகள் பயனடைறாங்க.
698 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுல இந்த பிளான் வந்து தொடங்கப்பட்டது. பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் படிக்கணும், பெண்கள் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடங்கப்பட்டதுதான் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் திட்டம். அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு இலவச பஸ், கட்டணமில்லா பேருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான். சோ இந்த பிளான் தமிழகத்துல வந்து வெற்றி அடைஞ்சது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து பேருந்துகள்ல இலவசமா பயணம் பண்றாங்க. வேலைக்கு போறவங்க, வயதானவங்க, ஹாஸ்டல் போறவங்க, ஸ்கூல் போறவங்க, கல்லூரி போகக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாருமே இந்த இலவச கட்டணமில்லா பேருந்து திட்டம் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. சோ இந்த பிளான் வந்து மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான பிளான். அடுத்த பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான். இந்த பிளான் மூலமா 234 தொகுதியில உள்ள எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா உங்க ஊர்ல, அதாவது உங்க தொகுதியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை நீங்க அரசின் பார்வையில கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 100 நாளைக்குள்ளாடி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு தருவாங்க. சோ அதுதான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். அடுத்து காலை உணவு திட்டம். படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வராரு. பேரறிஞர் அண்ணாவோட 114வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. குழந்தைகளுக்கு காலையில புரோட்டீன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புரோட்டீன் நிறைந்த உணவுகள் வழங்கப்படுது. 33.56 கோடி பொருள் செலவில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நிறைய ஏழை மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மாணவர்கள் மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்கும் இந்த பிளான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் முக்கியமான திட்டங்கள். சோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி, ஒருத்தங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கும் போது இலவசம் அப்படிங்கிறத கொண்டு வராம மக்களுடைய முன்னேற்றமா இருக்கணும். அவங்க கொண்டு வர பிளான் மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறதா இருக்கணும். பொருளாதார ரீதியில மக்கள் வந்து உயரக்கூடியவங்களா இருக்கணும். தமிழ்நாட்டுல மொத்தம் 52% பெண்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு. பெண்களுக்கு இலவசம் கொடுத்தா ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது மாறி பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியா இருந்திருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியில உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. விவசாய வேலை பார்த்துட்டு இருந்த பெண்கள் இன்னைக்கு வந்து மற்ற துறைகளை வந்து சாதிச்சிருக்காங்க. சோ இதுதான் மு.க. ஸ்டாலினுடைய 5 ஆண்டு ஆட்சி. நான் சொன்ன மாதிரி இந்த 5 ஆண்டு ஆட்சி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கான ஆட்சி. பெண்களுடைய வாழ்வாதாரம், பெண்களுடைய பொருளாதாரம், பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய வேலை, சோ இந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இருந்திருக்கு. இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. நிறைய திட்டங்கள் சக்சஸ் ஆயிருக்கு, நிறைய திட்டங்கள் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு தெரிஞ்ச பிளான்ஸ் என்ன? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்த டைம்ல நீங்க என்னென்ன பிளான்ஸ் மூலமா பயனடைஞ்சீங்க அப்படிங்கறத வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை ஸ்டாலின் அடுத்தது முதலமைச்சர் ஆனாருன்னா என்னென்ன பிளான்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.